5 பிரதான நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. நிலவும் மழையுடனான வானிலையால் நாட்டிலுள்ள ஏனைய நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் 33% உயர்வடைந்துள்ளதாக திணைக்களம் குறிப்பிடுகின்றது. எவ்வாறாயினும் நெச்சைக்கு தேவையான நீர் தற்போது நீர்த்தேக்கங்களில் சேமிக்கப்பட்டு வருவதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சமன் வீரசிங்க கூறியுள்ளார். குறிப்பாக பராக்கிரம சமுத்திரம், மின்னேரியா, இங்கினிமிட்டிய, தேதுருயா மற்றும் லுணுகம் விகர் ஆகிய பிரதான நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுட்டிக்காட்டினார். இதற்கு சமாந்தரமாக ஏனைய சிறிய குளங்களின் நீர்மட்டமும் அதிகரித்து வருவதுடன் 18 சிறிய குளங்களின் மூலம் செய்கைகளுக்காக நீர் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை இம்முறை மழைவீழ்ச்சி குறைவாக கிடைத்து வருவதால் இப்போது முதல் பெரும்போக செய்கைகளை ஆரம்பிக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சமன் வீரசிங்க விவசாயிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். பெரும்போக செய்கையை மேற்கொள்வதில் தாமதம் நிலவுமாயின் இலங்கையின் உணவு உற்பத்திக்கு பாதிப்பு ஏற்படும் சாத்தியமுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். மழையுடன் கூடிய வானிலையால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் நேற்றிரவு பெய்த கடும் மழையை அடுத்து தாழ்நில பகுதிகளில் வெள்ளம் தேங்கியுள்ளது. வெள்ளம் வழிந்தோடி வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். கடற்கொந்தளிப்பு காரணமாக மீனவர்கள் கடற்றொழிலுக்கு செல்வதை தவிர்த்து வருகின்றனர்.